ஓம் பெரும் பிரகஸ்பதி நமக. ஸ்ரீ கலை மிர்னாளினி ஜோதிடம். அன்பர்களே, சிம்ம ராசி சிம்ம லக்னம் பலன் பற்றி கூறுகிறேன். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனை போன்று விளங்குவார்கள். தைரியமும் வாக்குவன்மை, தெய்வ வழிபாடு, ஆசார அனுஷ்டானங்களில் சிறந்து விளங்குவார்கள். கல்வியில் ஊக்கமும் சாஸ்திர ஆராய்ச்சிகளில் தேர்ச்சி பெற்றவர்கள். வேதங்களில் பற்றுதல் இருக்கும். பெரிய மனிதர் நட்பு, சகவாசம், அந்தஸ்தும் ஏற்படும். சமூகத்தில் கீர்த்தியுடனும் பிரபலமாகவும் இருப்பார்கள். செல்வம், செல்வாக்கு, ஸ்திர சொத்துக்கள், குடும்பம் சிறப்புடன் வாழ்வார்கள். புத்திர பாக்கியங்கள் உண்டு. சிவபெருமான் அருள் பெற்றவர். அதிகமான உணவு புசிப்பார்கள். நோய் ஏற்பட்டாலும் உடனே குணமடைவார்கள். தொழிலில் ஊக்கம் உடையவர். தன்னுடைய அந்தஸ்துக்கு கீழே இருப்பவர்களிடம் அலட்சியமாக இருப்பார். அதிகாரம் சிறிது கர்வம் கொண்டவர். கோபமும் படபடப்பும் இருக்கும். நல்ல சுக சௌகரியங்களுடன் இருப்பார்கள். கம்பீரமாக பேசுவார். மாதா பிதா துவேசி. பணக்காரர். பக்திமான். சகலகலா வல்லவர். ஜனவசியன். கபடி. கண்கள், தலை இவைகளில் நோய் உண்டு. வேலை செய்ய விருப்பமுள்ளவர். காலபுருஷ ராசியில் 5ஆம் ராசியாகும். இது நெருப்பு ராசியாகும். பெற்ற பிள்ளை, தாய்வழி, மாமன், பூர்வ புண்ணியம், மனம், எண்ணம், அமைதி, மறதி, மகிழ்ச்சி, புத்தி கூர்மை, ஆன்மீகத்துறை, ஆசை, அரசன், அமைச்சர், கண்ணியம், ஒழுக்கம், உறுதியான எண்ணம், வருமுன் அறியும் சக்தி, பணம் புகட்டும் வழிகள், உறுதியாய எண்ணம், தந்தை வழி பாட்டன் இவை 5ஆம் இடத்தை கொண்டு தெரியலாம். ராசி அதிபதி சூரியன். நீங்கள் கிழக்கு வாசல் வீட்டிலோ, கிழக்கு பார்த்த வீட்டிலோ, ஊரின் கிழக்கு பகுதியில் வாழ்வீர்கள். ஸ்திர ராசி. நெருப்பு ராசி. ஆண் ராசி. சுதந்திரமான தன்மையும் உறுதியான மனமும் நிர்வாக திறமையும் உண்டு. மகம் நட்சத்திரம் 4 பாதமும், பூரம் நட்சத்திரம் 4 பாதமும், உத்திரம் நட்சத்திரம் 1 பாதமும் கொண்டது சிம்மராசி. வெண்மை நிறம், சம உயரம் கொண்டவர். மகம் 1ஆம் பாதம் பிறந்தவர். சிவந்த கண்கள். கல்வியிலும் சாஸ்திர ஆராய்ச்சியிலும் திறமை உள்ளவர். தர்ம சிந்தனை. பணக்காரர். அழகாகவும் இருப்பார். மகம் 2ஆம் பாதம் பிறந்தவர். மந்தமான குணம். செலவாளி. நோயுடையவர். கௌரவத்துடன் நல்ல மனமுடையவர். மகம் 3ஆம் பாதம் பிறந்தவர். சாதுவாகவும் பிறர் பொருளை பார்த்து ஏங்குபவர்கள். பலம் மிகுந்தவர். நோயுடையவராக இருப்பார். மகம் 4ஆம் பாதம். மனைவியிடம் அடங்கிய கணவராகவும் கணவருக்கு கட்டுப்பட்ட மனைவியாகவும் இருப்பார்கள். தோல் வியாதி இருக்கும். நல்ல குணம் கொண்டவர். பெண்கள் பேச்சுக்கு அதிக மதிப்பு தருவார். வசியப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் பேசுவார். பூரம் 1ஆம் பாதம் பிறந்தவர். ஒழுக்கமானவர். தைரியங்களுடன் வியாபார எண்ணம் கொண்டவர். புத்தி சாதுரியமானவர். துடுக்குத்தனம், கெட்ட குணம் கொண்டவர். ஜனங்களுடன் நெருங்கி பழகுபவர்கள். பூரம் 2ஆம் பாதம் பிறந்தவர். அதிர்ஷ்டசாலிகளாகவும் அதிக பாக்கியம் பெறாதவர்களாகவும் விவசாய தொழில் ஈடுபாடு உடையவர். வியாபார நோக்கமுடையவர். மேன்மையுடையவர். கவலைகள் அதிகம் உடையவராக இருப்பார். பூரம் 3ஆம் பாதம் பிறந்தவர். உண்மை, நீதி, நேர்மையுடையவர்கள். கீர்த்திகளை பெற்றவர். நல்ல குணமுடையவர். பூரம் 4ஆம் பாதம் பிறந்தவர். தெய்வீக வழிபாடுகளில் நம்பிக்கை இல்லாதவர். ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்றுதல் இல்லாதவர். உடலில் காயம் அல்லது வடுக்கள் உடையவர். தெய்வத்தையும் பெரியோர்களையும் இகழ்ந்து பேசுவார்கள். உத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவர். நண்பர்கள், உறவுகளிடம் நல்ல மதிப்புடையவர். இனிய வார்த்தைகள் பேசுபவர். நல்ல குணம், நல்ல செயல்கள், பின் செய்த நன்றி மறக்காதவர். செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள். சிம்ம ராசியில் நட்சத்திர பரிகாரங்களை பற்றி கூறுகிறேன். மகம் 1ஆம் பாதம் பிறந்தவர். ஞாயிற்றுக்கிழமை காலை 6-7 மணிக்குள் சூரிய நமஸ்காரம் செய்து ஓம் அந்ததா என்று 9 தடவை சொல்லி சாமி கும்பிட்டு வர எல்லாவித இரும்பு தொழில் குடும்பத்தில் நடக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனுடைய விஸ்வரூப தரிசனத்தில் வலது பாத தரிசனம் செய்தால் நாட்டை ஆளும் சக்தி கிடைக்கும். வியாழக்கிழமை காலை சௌந்தரிய லகரி சுலோகம் சொல்லி வர ஆண் குழந்தை பிறக்கும். மகம் 2ஆம் பாதம் பிறந்தவர். புதன்கிழமையன்று திருக்குற்றாலத்தில் உள்ள ஆதிபராசக்தியை வழிபட்டால்
நல்ல கல்வி கிடைக்கும், வேலை கிடைக்கும். வெள்ளிக்கிழமை பைரவருக்கு சிகப்பு அரளிப்பூ மாலை போட்டு வழிபட்டால் நோய் நிவர்த்தியாகும். பெண்களுக்கு கெட்ட பெயர் வராது. காகத்திற்கு சனிக்கிழமை எள் சாதம் வைத்தால் குழந்தைகள் தவறு செய்ய மாட்டார்கள். மகம் 3இல் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் குருவாயூரப்பனை வழிபட்டால் ஐப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சாட்டி வழிபட்டு வந்தால் பணம் வரும். சனிக்கிழமை தோறும் 3 சங்கு புஷ்பம் வைத்து வழிபட்டால் மீண்டும் மீண்டும் பணம் கிடைக்கும். மகம் 4ஆம் பாதம் பிறந்தவர் திங்கட்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு குங்குமம் கொடுத்து வழிபட்டால் பெண்கள் சண்டை தீரும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டால் கார் நிலம் கிடைக்கும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் ஆண் குழந்தை பிறக்கும். பூரம் 1ஆம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயிலில் நந்தி பகவானுக்கு பச்சரிசி மண்டை வெல்லம் கலந்து நிவேதனம் செய்து வழிபட்டால் பழைய கரும வினைகள் தீரும். செவ்வாய்க்கிழமை சுவாமி மலை முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்தால் பாவம் கருமம் குற்றம் தீரும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் ஊமைகள் பேசுவார்கள், காது கேளாதவர்களுக்கு காது கேட்கும். பூரம் 2ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் சங்கு தீர்த்தம் சாப்பிடவும் ஆண் பெண் இருவருக்கும் கருத்து வேறுபாடு குறையும். வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு சிவப்பு அரளிப்பூ மாலை சாற்றி மிளகு வடை மாலை போட்டு வணங்கவும். சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடவும் குடும்பங்களில் நல்லது நடக்கும். பூரம் 3ஆம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் காமாட்சி அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் சண்டை இருக்காது. சனிக்கிழமையில் கால் ஊனமுற்றவருக்கு தானம் தர்மம் செய்தால் குடும்பத்தில் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்காது. பூரம் 4ஆம் பாதம் பிறந்தவர் திங்கட்கிழமை தோறும் மாங்கல்யம் வேண்டுதல் செய்யவும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி உண்டாகும். குன்றக்குடி முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்தால் குழந்தைகள் சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு தேன் அபிஷேகம் செய்து மாம்பழ நிவேதனம் செய்து விநியோகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு அவல் தேங்காய்ப்பூ நாட்டு சர்க்கரை கலந்து நிவேதனம் செய்தால் நல்ல வேலை நல்ல பொருள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை 21 தடவை வலம் வந்து தரிசித்தால் சகோதர சண்டை நிவர்த்தியாகும். வியாழக்கிழமை தோறும் சிவபெருமானையும் கோயிலில் உள்ள பைரவரையும் வணங்கி வந்தால் பணவரவு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிம்ம லக்னத்துக்கு பரிகாரம். பெரும்பாலும் 5-11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க கணவன் மனைவிக்கு மத்திய வயதில் பிரச்சனை ஏற்படும். இதற்கு பூவரசம் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி மூலிகை தூபதீபம் ஏற்றி வழிபட உங்கள் கஷ்டம் நீங்கும். சுபம்.